டிஎன்சி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு ஆண்டும் நம்ம தமிழ்நாட்டில் ஜனவரி மாதம் 25ஆம் தேதியை மொழிப்போர் தியாகிகளின் நினைவு நாளாக நாம் கடைபிடிச்சிட்டு வர்றோம். அதில் இந்த ஆண்டு இந்த மொழிப்போரை பற்றி பேசக்கூடிய பராசக்தி திரைப்படம் பொங்கல் வெளியீடாக திரையரங்குகளில் ஓடிட்டு இருக்கு. இந்த படம் பல்வேறு விதமான விமர்சனங்களை சந்திச்சுட்டு வர்றது நமக்கு தெரியும். இந்த பராசக்தி படம் மொழிப்போரை உண்மையிலேயே நமக்கு அப்படியே படம் பிடித்து காட்டி இருக்கிறதா, இல்லை அதில் கற்பனைகள் மேலோங்கி இருக்கிறதா அப்படின்றத நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக இந்த மொழிப்போர் பற்றிய ஆய்வில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிற திரு குங்குமம் சுந்தரராஜன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். இப்போ அவரை சந்திக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன், மகிழ்ச்சியா இருக்கேன். நன்றி நன்றி. பராசக்தி எப்படி இருக்கு? 60 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவங்களை உண்மைக்கு நெருக்கத்துக்கு போயிருக்காங்க. ஏன்னா இது முதல்ல இந்த பராசக்தி படம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அந்த காலகட்டத்தை இவங்க 65 மட்டும் சொல்கிறாங்க. இந்தி எதிர்ப்பு காலகட்டங்கிறது வெவ்வேறு காலகட்டம் இருந்தாலும் 63 அண்ணாவோட சிறை புகுதலுக்கு முன்னாடியும் திரும்ப அண்ணா 1968 சட்டசபையில் ஜனவரி 23ஆம் தேதி இருமொழி கொள்கையை அறிவிக்கிற வரைக்குமான காலகட்டம். 63 அண்ணா கைது செய்யப்பட்ட பிறகும் அண்ணா முதல்வராக மாறி இந்தி அறவே கூடாது என்கின்ற ஒரு முடிவெடுத்து அதை சட்டமாக்க அறிவிக்கிறார்ல. ஜனவரி 1968 23ஆம் தேதி இது வரைக்குமான காலகட்டத்தை தான் நம்ம இந்த படம் சொல்ல வருது. அதனால் இந்த காலகட்டம் சரியாக சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த கருத்துக்களை முன்ன பின்ன மாற்றி சொல்லியிருக்காங்க. 25% கற்பனை கலக்கப்பட்டிருக்கு. ஆய்வாளராக இருந்த நான் ஆய்வாளராக இருப்பதனால தான் அது எனக்கு தெரியுது. நான் ஒரு வெறும் சினிமா ரசிகனாக நான் அதை போய் பார்க்க போனால் அது எனக்கு சிறப்பான ஒரு இது. அதில் ஒரே குறைந்த 2 பாடல்கள் மட்டும் இல்லைன்னா அது முழுமையான எந்த சின்ன இது இல்லாமல் பண்ணியிருக்காங்க. இது என்ன நோக்கத்துக்காக எடுக்கப்பட்டதை விட இந்த இயக்குனருடைய வேலையை சரியாக பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு பெண் இயக்குனர் இதில் விடுபட்டது அப்புறம் நம்ம பேசுவோம். என்ன விடுபட்டது? ஒரு பெண் இயக்குனராக இருந்து கொண்டு பெண்களோட பங்களிப்பு இதில் சொல்லவே இல்லை. ஆனால் அது ஹீரோயினை வேறு மாதிரியே காட்டிட்டாங்க. லவ்வபிள் கேலாக காட்டிட்டு போராடினவர்கள் திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் இதில் பெண்கள் துப்பாக்கி சூடு நடக்கும்போது இருக்காங்க, கண்ணீர் போய் கொண்டு இருக்கும்போது இருந்திருக்காங்க. அதே போல் சென்னையிலையும் அப்படி தான், கோயம்புத்தூரில் உண்ணாவிரதம் இருந்திருக்காங்க. இந்த பெண்களை கொஞ்சம் சேர்த்துருக்கலாம். அதை தான் ஒருவேளை 2வது பாகம் இதை எடுக்க முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா இந்தி எதிர்ப்பு காலகட்டம் என்பது தோண்ட நிறைய தகவல்கள் வந்துக்கிட்டே இருக்கும், உண்மை வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் 2வது பாகம் பண்ணலாம். இது நம்ம நிகழ்ச்சியின் மூலமாக அதை அவங்க புரிஞ்சுக்கிறாங்களா இல்லை அவங்க உள்நோக்கத்தோடு அதில் வச்சுருக்காங்களான்னு தெரியாது. அண்ணாவை அதிகமாக பயன்படுத்தலை. அண்ணா தான் இதில் ரொம்ப ரியல் ஹீரோ. அண்ணாவும் மாணவர்களும் இதில் அண்ணாங்கிற மனிதருடைய பேச்சு, எழுத்து, அதுதான் இந்த ஒட்டுமொத்த மாணவர்களையும் போராட்டத்துக்கு ஈடுபடுத்துறது காரணம். கட்சி அல்ல, நான் திரும்ப சொல்கிறேன். அண்ணாவுடைய பேச்சுக்களும் அண்ணாவுடைய எழுத்துக்களும், அவர் எழுதாத அவருடைய படைப்புகளை படித்து அதன் மீதான ஒரு எதிர்ப்புணர்வு அவர் தான் ஹீரோ. அப்போ அந்த சம காலகட்டத்தில் யாரோ இருந்திருக்கலாம், ரியல் ஹீரோ அவர் தான். அந்த ஹீரோங்கிறத இப்போ இந்த படத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா சட்டசபையோட முடிச்சிட்டாங்க. அண்ணா எப்போதுமே ஜனநாயகத்தினுடைய உச்சத்தில் இருந்தவர். சக மனிதர்களோட ஜனநாயக பண்பை பாருங்க. அவர் சட்டசபையில் மாலை 4:30லேருந்து 5 மணிக்குள்ளே அறிவிக்கிறார் சட்டமாக்குவது. அதுக்கு பிறகு உடனடியாக அன்று இரவே சிந்தாதிரிப்பேட்டையில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் இந்த அண்ணாதுரை வந்த வேலையை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறார்ல, அங்கே தான் முடிச்சிருக்கணும் அது கிளைமேக்ஸு. எனவே அது 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 சட்டசபையோட முடிச்சிட்டாங்க. அண்ணாவோட அந்த வசனத்தோட முடிக்கிறாங்க.
கூடுதலாக அண்ணாவுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கணும் உள்ள மின்சார கழகத்தில். இந்த இடத்துல அந்த அறிஞர் அண்ணாவுடைய அந்த வார்த்தை தீ பரவட்டும் அப்படின்றதையே வந்து தணிக்கையில் வந்து நீதி பரவட்டும் அப்படின்னு மாற்றிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஒருவேளை அறிஞர் அண்ணாவின் இந்த மாதிரி அனல் பறக்கக்கூடிய வசனங்கள் எல்லாம் வச்சா தணிக்கைத்துறையில் எல்லாமே போயிடும் அப்படின்றதுனால தான் ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி அண்ணாவை சரியாக பயன்படுத்திக்கலையோ அவருடைய அண்ணாவுடைய செயல்பாட்டை காட்டல. அவங்க முதல்ல ஓப்பனில் கொஞ்சம் சொல்கிறாங்க, திரும்ப இறுதியில் சொல்கிறாங்க. இடையில வந்து அந்த மாணவர்களை இயக்கியது அவருடைய பேச்சு தான். அதான் அந்த பேச்சு ஒருவேளை வந்து ரொம்ப ஒரு அனல் பறக்கக்கூடியதாக இருக்கும். அது தணிக்கைத்துறையில் ஒருவேளை அது போயிடும் அப்படின்றதுனால ஏன்னா அவங்க அந்த இயக்குனர் சொல்லும்போது கூட சொன்னாங்க, நாங்கள் வந்து இது ஒரு வடிவம் மட்டும் இல்லை, பல்வேறு வடிவங்கள், பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சின்னு ஒவ்வொன்றா வச்சுருந்தோம். தணிக்கைத்துறையில் எங்களுக்கு என்னென்ன மாறுதல்கள் செய்ய சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உடனடியாக நாங்கள் செஞ்சு அதை அனுப்பி படத்தை கொண்டு வர்றதுல நாங்கள் மும்முரமாக இருந்ததுனால வெவ்வேறு வடிவங்களில் நாங்கள் வச்சுருந்தோம். பிளான் ஏ, பிளான் பி அந்த மாதிரிலாம் வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த மாதிரியான ஒரு காரணத்தினால இந்த ஒரு வீரியம் இல்லாத மாதிரி ஒரு தோற்றம் ஏற்பட்டு காட்சிகள்ல எல்லாம் வீரியம் இருக்கு. இல்லைன்னா அது வெளியில இருந்து சொல்றவங்களுடைய கருத்து வேறு. காட்சிகள்ல வீரியம் இருக்கு. கல்லூரி சம்பவங்கள் இதெல்லாம் என்னன்னா வெவ்வேறு இடங்கள்ல நடந்ததை சிதம்பரம், பொள்ளாச்சி ரெண்டும் லிங்க் பண்ணிட்டாங்க. ஒரு அந்த எல்லா இடத்தையும் பொதுமைப்படுத்தியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அது வீரியமாக தெரிஞ்சிருக்கும். அப்புறம் வந்து இவங்க செய்த தவறு இந்த வீரியத்தில் காட்டாது, பொதுமக்களோட இன்வால்வ்மெண்ட்டை இதில் காட்டல. கல்லூரி மாணவர்கள் மட்டும் ஏதோ கல்லூரிக்குள்ளே நின்று போராடுறாங்க. திரும்ப வந்து ஒரு சாதாரண இடத்துல திரும்பி டெல்லியில் ஒரு போராட்டத்தை காட்டுறாங்க. ஆக்சுவலாக டெல்லியில் இல்லை, தமிழ்நாட்டுக்குள்ளே நடந்தது. இந்திரா காந்தியை சந்தித்தது என்பது ஏர்போர்ட்டில். இன்னும் அந்த ஏர்போர்ட்டில் இந்திரா காந்தியோடு 17 நிமிடம் சண்டை போட்ட மனிதர்கள் உயிரோடு இருக்காங்க. அவங்க கேட்டதுக்கு அவங்க கேட்டாங்க, நீங்கள் ஏன் இந்தி மேலே இவ்வளோ வன்மமாக இருக்குங்கன்னு. என்னுடைய மொழியை அடிக்கிற எதுவுமே நாங்கள் வன்மமாக எடுத்துக்கிறது இல்லை, அதை நாங்கள் தவிர்க்க முயற்சி பண்ணுறோம், நீங்கள் மேலே போடுறீங்கிறத துரைசாமி என்கின்ற பின்னால் அவங்க வந்து வழக்கறிஞராகி இப்போ இருக்காங்க. அவங்களாம் அதில் கலந்துக்கிட்டாங்க. இந்த படத்தில் வந்து இந்த கிளைமாக்ஸில் வருது. கிளைமாக்ஸில் மாணவர்கள் வந்து கையெழுத்து பிரதியை ஒழுக்கிற மாதிரி அந்த மாதிரியான சம்பவம் நடக்கலை தமிழ்நாட்டில். ஏன்னா மாணவர்கள் சந்தித்தாங்க, ஏர்போர்ட்டில் சந்தித்தாங்க, அந்த அம்மாவுடைய பெட்டிஷன் கொடுக்குறாங்க, அந்த அம்மா வந்து இவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுது. இதுலேயும் அந்த நம்ம ரியல் ஹீரோ இருக்கார்ல, அண்ணாவும் பக்கத்தில் இருக்கார். மாணவர்கள் இந்திரா காந்தியோடு அந்த வார்த்தை போர் நடக்கும்போது பார்த்து ரசிச்சுட்டு உட்காந்துருக்காரு. ரசிச்சுட்டு பிரச்சனை பெருசாகிடுவோன்ட்டு இது போதும், நம்ம இன்னொரு முறை நீங்கள் கொடுத்த கோரிக்கை நான் நிறைவேற்றுவேன், மேடம் வந்து மற்ற கோரிக்கைகளை அவங்க நிறைவேற்ற வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணி கூப்பிட்டு வந்துடுறாரு. இதுதான் நான் காட்சிப்படுத்துறது, கொஞ்சம் அதீதமான காட்சிப்படுத்துனது வந்து இந்த ட்ரெயின் காட்சிகள் அப்படியே சினிமாவுக்காக பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. நீங்கள் பேசுனதில் 2 விஷயத்தை நான் கவனித்தேன். ஒன்று, உண்மைக்கு மிகவும் நெருக்கமா அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் 25 விழுக்காடு இதில் கற்பனை இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அந்த கற்பனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது ஒரு ஆவணப்படம். அந்த மொழிப்போரை பற்றிய ஒரு ஆவணப்படமாக இருந்துச்சுன்னா அதில் வந்து உண்மைதான் முழுக்க இருக்கணும். ஆனால் அதை அடிப்படையாக கொண்ட ஒரு பொழுதுபோக்கு திரைப்படம் தான் இது. மக்களை எல்லாரையும் போய் சேரணும் அப்படின்ற அடிப்படையில் இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. இருந்தாலும் இதில் 2 விடயங்களை நான் குறிப்பிட்டு சொல்லணும். ஏன்னா நீங்கள் சொன்னீங்க இந்த மொழிப்போர், இந்த போராட்டம் வந்து தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடந்தது, அதை ஒரே இடத்துல நடந்தது மாதிரி காமிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம். பச்சையப்பன் கல்லூரி. ஆமாம். அப்புறம் இன்னொன்று வந்து பெண்களுடைய பங்களிப்பு இருந்தது, ஆனால் பெண்களுடைய பங்களிப்பே இல்லாமல் இந்த போராட்டம் நடந்தது மாதிரி படமாக்கப்பட்டிருக்கு அப்படின்றதையும் சொன்னீங்க. இது வந்து இப்போ பார்க்கக்கூடியவங்களுக்கு, அதாவது இந்த மொழிப்போரை பற்றிய ஒரு வரலாறே தெரியாதவங்களுக்கு, மொழிப்போர்னா என்னன்னே தெரியாத ஒரு தலைமுறைக்கு இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு தவறுதலான ஒரு பதிவா முன்னுதாரணமா இருந்துராதா? இல்லை, இது தவறுதலாகன்னு சொல்ல முடியாது, மேலோட்டமான கதையை சொல்லியிருக்காங்க. ஒரு புரிதலுக்கு, இந்த ஜென்ரேஷனுடைய புரிதலுக்கு இதுக்கு மேலே இவங்க தாங்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரத்தமும் சதையுமாக
அந்த மனிதர்கள் நான் பார்த்துருக்கேன். ம். நெஞ்சில் லத்தி சார்ஜில் இன்னமும் காயங்களோடு இருக்கிறவங்க, தொடையில் காயத்தோடு இருக்கிறவங்க, துப்பாக்கி கிழிச்ச தோளோடு இருக்கிறவங்க, மணப்பாறையில் சின்னன்னு ஒருத்தர் தாளில் கிழிச்ச காயத்தோடு இருக்கிறாரு. கோயம்புத்தூர் நகரத்தில் ஒன் ஆஃப் த 2 ஹீரோ இருந்தாங்க கோயம்புத்தூரில். ஒன்று துரைக்கண்ணு, இன்னொன்று இளைஞர். இவங்க 2 பேர் இருக்காங்களே, ஒருத்தர் வந்து இப்போ இல்லை, உயிரோடு இல்லை. இன்னொருத்தவங்க வந்து வயது மூப்பு அடிப்படையில் கொஞ்சம் மெல்லமாக பேசுகிறாங்க. இப்போ அவங்களுடைய நெஞ்சில் அதனுடைய அத்தாட்சி நீங்கள் வந்து பார்க்கணுன்னா ஒரு குறைந்தபட்சம் 100 பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அவங்க யாரும் பொதுவெளியில் இப்போ பேசுகிறதில்ல. என்னென்னா அவங்க வேறு ஆசிரியராகவோ ஒரு இன்ஜினியராகவோ ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு அவங்க தான் செய்தது, தான் பெற்ற துன்பங்கள்லாம் வந்து அளப்பரிதுன்னு அவங்க இன்னமும் நினைக்கல. அதே போல் நான் சந்தித்ததில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, அந்த 81 82 வயது ஆயிடுச்சு. இப்போ அதில் ஈடுபட்டவங்களுக்கு 82 83. அவங்ககிட்ட நான் கடைசியாக கேட்டது, அப்படி ஒருவேளை ஹிந்தி வந்திருந்தான்னு அது எப்படி விட்டுருப்போம், இன்னும் ஒரு 200 பேர் இறந்தாவது அதை தடுத்துருப்போம் அப்படிங்கிற அது ஒன்று. இன்னும் நீங்கள் இந்திய வேணும்னு நினைக்கிறீங்களா இல்லை கால ஓட்டத்தில் மாறிடுச்சேன்னு நினச்சேன். அந்த எண்ணத்தில் நாங்கள் பின்வாங்கலை. இப்பொழுதும் 1965 இருந்த அதே எண்ண ஓட்டத்தோடு இப்போது இருக்கிறோம் அப்படி என்று சொன்னதில் முக்கியமான எல்லாருக்கும் தெரிந்த முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் அண்ணனை பார்க்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தம்பி 65 நத்தத்தில் நான் இந்தி புத்தகத்தை எரிக்கும்போது என்ன மனநிலையில் இருந்தேனோ, என்னுடைய முன்னோர்கள் அல்லது நான் ஊரில் போராடும்போது காமராசனும் காளிமுத்துவும் சேடப்பட்டி முத்தியாவும் எப்படி எங்களை வந்து இந்த என்ன சொன்னாங்கன்னா அப்படி எரிந்து கொண்டிருக்கிறத எரிய வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த மனநிலையில் இப்போவும் நான் இருக்கேன். ஹிந்தி வந்திருக்காது, வந்திருந்தாலும் விட்டுருக்க மாட்டாங்க பசங்க அப்படிங்கிறது ஒன்று. மனநிலை மாறலன்றார். எங்களுக்கு காலங்கள் மாறினாலும் மொழி ரீதியாக அல்லது தொழில்நுட்ப ரீதியாக நம்ம மாறி போயிருந்தாலும் இப்போவும் எனக்கு அந்த இந்தி எதிர்ப்பில் எந்தவித காம்ப்ரமைஸ் இல்லைன்னு சொல்கிறது தான் ஆச்சரியம். சரி, அதுதான் இப்போ இந்த மனிதர்கள்ட்ட நான் பார்த்தது என்னென்னா, போராடி அடி வாங்கின பொழுதும் ஒரு ஸ்ட்ராட்டஜியில் இருக்கிறாங்க. இப்பொழுதும் 60 ஆண்டு கடந்த பிறகு இருக்காங்களே, அதுதான் அந்த தாய்மொழி தானே. தமிழ் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஏதோ ஒரு உணர்வு அது அவங்கள்ட்ட இருக்குது. அது வந்து அந்த உணர்வை இதை படம் பார்க்குற முதியவர்களில் நான் கேட்டேன். அவங்களுக்கு அந்த டச் இருக்குது. இளங்கோவன் ஒரு கோயம்புத்தூர்காரங்க படம் பார்த்துட்டு என்னன்னு கேட்டேன். என்னுடைய 10வது நான் படிக்கும்போது எங்கள் பள்ளியில் ஒரு 300 பேரில் ஒருத்தனாக இருந்தேன்ல, அந்த நினைவுகளை ஊட்டுது அப்படின்னு சீனியர். அதே போல் புதியதாக இப்போ வெளிநாட்டில் டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கிற ஒரு பையனை காசி தியேட்டரில் பார்க்க வச்சோம். அப்போது அந்த பையன் சொன்னது, எனக்கு இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுச்சு. லாங்குவேஜோட இம்பார்ட்டண்ட் என்ன, அவன் படிச்சுட்டு இருக்கிறது ஆங்கில மீடியம். இந்த தாய்மொழி தமிழோட இம்பார்ட்டண்ட் என்ன, அதுக்காக எவ்வளோ பேர் காயம்பட்டிருக்காங்க, இறந்துருக்காங்க இப்படிங்கிறத நான் உணர்ந்துட்டேன். அந்த காலகட்டத்தை என்னை கொண்டு போயிட்டாங்க. இந்த 2 பேர் இருக்குல்ல, 75 வயது ஒருத்தரும் 21 வயது ஒரு ஸ்டூடெண்ட்டும் 2 பேரும் அந்த படத்தை குறையும் சொல்லலை, அவங்களுக்கு புரிதல் இருக்குது. களத்தில் இருந்தவருக்கும் அதில் ஒரு உணர்வு வருது. புதியதாக இருக்கிற இதை பற்றி எதுவுமே தெரியாத ஒரு பிளேனில் இந்த போராட்டத்தை பராசக்தி கொண்டு போயிருக்கு. அதுலேருந்து பராசக்தி அவன் வந்து ஆய்வாளர் இல்லை, ஆனால் எனக்கு அதில் என்ன குறைபாடு இருக்குன்னு எனக்கு தெரியும். மேடம், டைரக்டர் மேடம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ மதுரையில் இருக்கார். ரத்தத்தில் 50 நாட்கள்னு புத்தகம் எழுதுனேன். ராமசாமி ஐயாவோட ஸ்கிரிப்ட்லேருந்து தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. நான் பார்த்த வரைக்கும் அப்படி தான் இருக்குது. அவரோட பார்வை இருக்குல்ல, அவரும் மதுரையில் ஒரு 5000 மாணவர்கள் ஒருவராக இருந்தார்ல. இப்போ நான் பார்த்த மனிதர்கள் எப்படின்னா லீடர்ஸை பார்த்துருக்கேன். இப்போவும் பேராசிரியர் கல்யாணி இருக்கார்.
போராட்டத்தில் இருந்தவர். அப்துல் காதர்னு ஒரு ஐயா இருக்காங்க. அவங்க இப்போ நான் சொல்கிறது பேராசிரியர் கல்யாணி அமெரிக்கன் காலேஜில் படித்தேன், மதுரை அமெரிக்கன் காலேஜ். அப்துல் காதர் வந்து மதுரா காலேஜில் படித்தவங்க. மதுரா காலேஜ் தான் அங்கே வந்து இந்த போராட்டத்தினுடைய மையப்புள்ளி. பச்சையப்பன் கல்லூரியில் நடந்த அதே நிகழ்வுகள் இங்கேயும் அடித்து இரத்த களரியாக்கி வச்சுருந்தது. இப்போவும் நீங்கள் மதுரைக்கு யார் பண்ணாலும் இன்னமும் அந்த கல்லூரியில் அந்த அந்த ரூமை வந்து பெயிண்ட் அடிக்காமல் வச்சுருக்கிறதா சொல்லுவாங்க. நீண்ட நாள் அதை திருப்பி போய் பார்த்ததா அப்துல் காதர் ஐயா சொன்னோம். எதுக்குன்னா இந்த போராடுற மனிதர்கள் நம்ம சுற்றி இருந்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்க யாருமே என்கேஷ் பண்ணுறதில்ல. நான் போராடினேன், நான் அடித்தேன், எடுத்தோடனே சட்டை கழட்டி காட்டுற பழக்கம் அது என்னன்னு தெரியல அந்த மனிதர்கிட்ட இல்லை. அந்த அவங்கக்கிட்ட தான் அவங்களுக்கு இது நெருக்கமாயிடுச்சு. இப்போ நான் ஆய்வாளரை விட ஒரு இளங்கோவன் என்கின்ற ஒரு மனிதருக்கும், அப்புறம் வந்து திருச்சியில் மேரிஸ் தேட்டரில் பார்த்த ஒருத்தரை இன்று காலையில் பேசிட்டு தான் நான் இந்த உங்களோட மகேஸ்வரன் ஒருத்தங்க அவங்க சொன்னாங்க, நான் வந்து அப்போ 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன். என்ன நடந்தது எங்கள் ஊரில் திருச்சியில் என்ன நடந்துச்சு, அது மரக்கடையில் நடந்த துப்பாக்கிச்சூடு. அது வந்து இது வந்து இப்போ வந்து காந்தி மார்க்கெட்டுக்கும் மெயின்காடு கேட்டுக்கும் இடையில் இருக்கிற ஒரு பாதையில் மேலே புலிவார் ரோடுன்னு பேர். அந்த புலிவார் ரோடு துப்பாக்கி சூடு நடக்கும்போது அங்கே 2 பேர் இறந்து போகிறாங்க. அது எஃப்ஐஆர் இருக்குது. அதில் யார் யார் பாதிக்கப்பட்டாங்க, கலெக்டர் சொக்கலிங்கம்னு இப்போ அவங்களுடைய அந்த டைமில் அங்கே இருக்கிறாங்க. அவங்க தான் பின்னால் அண்ணாவுக்கு பிஏவாக இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருந்த அந்த கலெக்டரோட ரோல் அதில் சொல்லலை. அது என்ன திருச்சியில் இந்த சம்பவத்தில் சொல்லிடணும்னாது, திருச்சியில் மாணவர்கள் போராடும்போது போலீஸ் வந்து தடை விதிச்சிடுது. ஆனால் கலெக்டர் என்ன செய்கிறாருன்னா மாணவர்களோட பேசி இது நடக்கிறது வந்து இப்போ வந்து ஜோசப் ஐ ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டல், அதுக்கு முன்னாடி மாணவர்களை தடுத்து நிறுத்தி துப்பாக்கியை வந்து ஷோல்டரில் வச்சு சுட்டுடுவேன்னு சொன்ன அந்த கமிஷனர் கலெக்டர் ஸ்பாட்டுக்கு வந்து சொக்கலிங்கம் அவர் வந்து, நான் பொறுப்பு மாணவர்களுக்கு அப்படின்னு, நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும், நாங்கள் வந்து மெயின்காடு கேட்டு நியராக இருக்கிற டவுன் ஹாலில் போய் நாங்கள் கூட்டம் போடுறோம், அப்போது நானே வரேன்னு அந்த கலெக்டர் தொடர்ந்து அதில் ஒரு 6 கிலோமீட்டர் நடக்கிறார் பசங்களோட. அதெல்லாம் பதிவாகல. ஒரு கன்னை வச்சு ஒரு எஸ்பி சுடுறாரு, அதை காட்டினவங்க ஒரு கலெக்டர் மாணவர்களோட போனார்கள்ல. அதனால தான் அவர் அண்ணாவுக்கு நெருக்கமாக இருக்கலாம், எனக்கு தெரியல. ஆனால் அண்ணா சிஎம் ஆகும்போது அவர் பொறுப்புக்கு வர்றார் சொக்கலிங்கம். அந்த அந்த நிகழ்வு இருக்குல்ல, ஒரு கலெக்டர் ஆக்சுவலாக கலெக்டர் அந்த ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் லேட்டாக வந்து சொல்கிறாங்க. அதில் பங்கெடுத்துக்கிட்ட அவங்களையும் சொல்லணும். ஜோசப் கல்லூரி மாணவராக இருந்த இப்போ பொலிட்டிஷியனாக இருந்தார் அவருடைய அண்ணன் கூப்பா கணேசன் என்கின்ற தமிழ் பேராசிரியர், ஓய்வு பெற்ற தமிழர் என்ன இருக்காங்க. அவங்க வந்து இந்த துப்பாக்கி சூடு போராட்டத்துக்கு முன்னாடி திருச்சியில் ஒரு பெரிய மாநாடு நடக்குது. அதில் ராஜாஜிலேருந்து எல்லோரும் கலந்துக்கிறாங்க. மாப்போசி அது ரெக்கார்டு இருக்குது, ஃபோட்டோ இருக்குது. அது ஒன்று அதில் கலந்துக்கிட்ட கூப்பா கணேசன் எங்கிட்ட என்ன சொன்னேன், அதிகபட்சம் 5 நிமிடம் தாமதமாக வந்திருந்தால் அங்கேயும் துப்பாக்கி சூடு நடந்திருக்கும். ஆனால் ஒரு கலெக்டருங்கிறவர் அந்த ஒரு பொறுப்பை இருந்து எங்களை வழி நடத்தி நாங்கள் போய் டவுன் ஹாலில் நின்று பேசி கலையிற வரைக்கும் எங்கள் கூடவே இருந்தார். அதுபோன்ற கலெக்டர்கள் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்திலும் இருந்திருந்தால் துப்பாக்கி சூடு நடந்திருக்காது, உயிரிழப்புகள் நடந்திருக்காது. தடியடி நடப்பது அது இயல்பு. அது சின்ன சின்ன இடங்களுக்கு ஒரு 200 பேர் நின்னாலே தடியடி பண்ணுறாங்க. இங்கே இப்போ நான் சொன்ன இடங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஒரு 10,000 மாணவர்கள் இருக்காங்க. அதில் வந்து அது வந்து நான் சொல்கிறது வந்து அக்கௌண்டபிலிட்டி இல்லாதது. தற்போது இருக்கிற மெயின்காடு கேட்டிலிருந்து ஜோசப் கல்லூரியிலிருந்து காந்தி மார்க்கெட் வரைக்கும் முழுமையான மாணவர்களால் நிரம்பி இருந்தது. அதில் தான் இது இப்போ என்னென்னா இந்த நிகழ்வு இப்போ நான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு தெளிவு பண்ண விரும்புகிறேன். என்னென்னா, இந்த போராட்டம் 25ஆம் தேதி மாணவர்கள் தொடங்கப்படுது. எங்கேயுமே எந்த அசம்பாவிதமும் இல்லை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த விஷயங்கள்லாம் பதியப்பட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற உங்களுடைய ஆதங்கத்தை சொன்னீங்க. அதே நேரத்தில் 25 விழுக்காடு இதில் கற்பனை மேலோங்கி இருக்குது அப்படின்றதையும் முன்னாடி பதிவு செஞ்சுருந்தீங்க. இந்த கற்பனைகள்
உண்மையிலேயே ரசிக்கக்கூடிய வகையில இருக்கா, இல்ல அந்த உண்மை சம்பவத்தை, அந்த மொழி போராட்டத்தை திசை திருப்புற மாதிரி இருக்கா? திசை திருப்பல. ஆனா இது வந்து அந்த ஹீரோயினோட சப்ஜெக்ட் எங்கேயுமே இல்லை. நான் சந்தித்த 783 பேர், 73வது நபர் மகேஸ்வரன் என்ற மனிதர் வரைக்கும் எங்கேயுமே ரொமான்டிசேஷன் எங்கேயுமே நடக்கலை. அதை இவங்க ஒன்று ஹீரோயின் மூலமாக கொண்டு வராங்க. திரைப்படம் ஒரு பொழுதுபோக்கு திரைப்படமாக ரிங் பண்ண. ஆனால் நிறைய படங்களில் அந்த ஹீரோயின் வந்து இவங்க போராட்ட சப்போர்ட்டராக காட்டுறாங்க. அதில் வந்து அந்த ஆக்சுவலாக அந்த கேரக்டரை இவங்க பயன்படுத்தின விதம் அதுவே வந்து அந்நியப்பட்டு போகுது. என்னென்னா அந்த பொண்ணு ஆரம்பத்துலேருந்து ஒரு தெலுங்கு பேசுகிற பொண்ணை காட்டுறாங்க. தமிழ்நாட்டில் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் வந்து ஒரு இந்த 5000 மாணவர்கள்னால் அதில் ஒரு 100 பேர்லேருந்து 200 பேர் இருப்பாங்க. ஏன்னா அது காலங்காலமாக தமிழ்நாட்டில் வாழ்கிறாங்க. ஆனால் அது இதில் வந்து அந்த பொண்ணு மொத்தமாக ஒரு நகைச்சுவையாக, அது ஒரு தெலுங்கு பொண்ணு, அது தெலுங்கில் திட்டுது, அதுக்கு இதெல்லாம் வந்து சினிமாட்டிக்காக பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணோட கேரக்டர் இருக்குல்ல, இவங்க தொழில்நுட்ப ரீதியாக வளர்ந்ததை காட்டுறாங்க. அப்போ இது உண்மையாலுமே இந்த பொண்ணை எப்படி காட்டியிருந்தால் நெருக்கமாக இருந்திருக்கும் கதைக்குன்னா, இப்போ அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் 27ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு நடக்கிற சம்பவத்திலேருந்து 1:30 மணிக்கு துப்பாக்கி சூடு நடக்குது. அந்த அந்த 1:30 மணிக்கு முன்னாடி முதல்ல கண்ணீர் புகை கொண்டு வீசுகிறாங்க. எல்லா பெண்களோட கையிலையும் வெங்காயம் இருந்தது. வெங்காயத்தை அந்த மாணவர்கள் வந்து அந்த புகையில் மாட்டிடக்கூடாதுங்கிறதுக்கு வெங்காயத்தை முழுசாக சப்ளை பண்ணது அவங்க தான், பெண்கள் தான். அவங்க வெங்காயத்தை எல்லாரும் அவங்க எல்லாரும் தன்னுடைய சேலையிலையும் தன்னுடைய துப்பட்டாவிலையும் எடுத்து மறைச்சி வச்சுருந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு, துப்பாக்கி சூடு நடக்கிறது பசங்களே நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு அனுப்பப்பட்டவங்க. துப்பாக்கி சூடில் ஸ்பாட்டில் இருக்காங்க. அங்கேயும் அந்த ஹீரோயினுடைய ரோல் வந்து அப்படி இருக்குது. கோயம்புத்தூரில் வந்து செந்தமிழ் கல்லூரி பேரூர் ஆதீனம் நடத்துகிற பள்ளியில் உண்ணாவிரதம் இருக்காங்க. பெண்கள் தாங்க, பெண்கள் தனிப்பட்ட பெண்கள். அதுக்கு புகைப்படம் இருக்குது. அது இதை ஐயா அந்த அவருடைய புத்தகத்துலேயும் பதிவு பண்ணியிருக்காரு. ஆனால் அதை காட்டியிருக்கலாம். இவங்க ஒன்லி அந்த ஒரு பெண்ணை மட்டும் வச்சு அவங்கள ஒரு காமெடியாக சில நகைச்சுவை காட்சி மாதிரியே இது சித்தரித்து கதைக்கு நெருக்கம் இல்லாமல் அது வேறு ஒரு விஷயத்தை கொண்டு போய் காட்டிட்டாங்க. அது போராளியாக காட்டியிருக்கலாம். அது செய்கிற செயல் எல்லாமே ஒரு நகைச்சுவையாக காட்டி அதை வந்து அது சப்போர்ட்டாக தான் காட்டுறாங்க. அது ஒரு பெண்ணாக இருந்த டைரக்டர் ஏன் பெண் இல்லையான்னு கேள்வி கேட்டு ஒரு 10 சீன் சேர்த்துருக்கலாம். அதை மிஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து இந்த அங்கே அண்ணன் தம்பின்னு இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் நான் என்னுடைய ஆய்வில் அண்ணன் தம்பி 2 பேரும் இந்த மாதிரியான தொடர் போராட்டத்தில் இல்லை. துப்பாக்கி சூடில் ராஜேந்திரனை இறக்கும்போது அவர் இருக்கும்போது 2வது துப்பாக்கி சூடு வந்து நெடுமாறன் என்கின்ற திருத்தணியைச் சேர்ந்த ஒருத்தர் மேலே நடத்தப்படுது. அதை நம்ம ஏற்கனவே என்னுடைய ஆய்வு ஆவணப்படுத்தின ஜெயக்குமார் சார் அந்த இறந்து போன அந்த துப்பாக்கி சூட்டில் மாட்டின அவருடைய பையனை வீடியோ பண்ணாங்க. இந்த பையன் சொல்கிறான்ல, இப்போ அந்த அடிபட்டது, இந்த மாதிரியான 2ஆம் கட்ட தலைவர்கள் பெயர்களை பயன்படுத்தாமல் போயிட்டாங்க. இப்போ நெடுமாறன் ஒருத்தர் துப்பாக்கி சூடில் மாட்டியிருக்காரு. ராஜேந்திரனோட முதல் சூடு ராஜேந்திரனுக்கு, 2வது சூடு நெடுமாறனுக்கு. அவருடைய அண்ணன் மகிழன், இவங்க 2 பேருமே தமிழ் படிக்கிறாங்க. ஒருத்தர் 1ஆம் ஆண்டு, ஒருத்தர் 3ஆம் ஆண்டு. அவங்களெல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் அந்த மகிழனும் நெடுமாறனும் மட்டும்தான் நான் வந்து சகோதரரை பார்த்தேன். மற்ற எங்கேயுமே சகோதரர்கள் ஒன்றா போராடினதில்லை. அதே போல் நம்ம மிஸ் பண்ணது வந்து என்விஎன் சோமு ஐயாவை மிஸ் பண்ணிட்டாங்க. அதில் எந்த கேரக்டரை காட்டினாங்கன்னு தெரியாது. அவங்களும் சிறைக்கு போயிருக்காங்க. என்விஎன் சோமு ஐயா போயிருக்காங்க. அவங்க அம்மாவை வந்து கதற காட்சிலாம் இருக்குது. இது நம்ம சிறையில் வந்து சோமு உள்ளே இருக்கும்போது அவங்க அம்மாவும் வந்து அழுத காட்சிகள் இருக்குது. அது எல்லாருக்குமே திமுக சார்ந்த மனிதர்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா அது ஒரு சீன் காட்டியிருக்கலாம். ஏன்னா என்விஎன் சோமோட அப்பாவும் அம்மாவும் 38
போராட்டத்தில் இருக்காங்க. அடுத்த ஜென்ரேஷன் 65க்கு வர்றத இதை நீங்கள் குடும்பம் இந்த காட்டியிருக்கலாம், அதை கொஞ்சம் விட்டுட்டாங்க. இதெல்லாம் விடுபட்டது, இடையில விடுபட்டது. இந்த சினிமாட்டிக்காங்கிறது ஹீரோயினை காட்டுறது கொஞ்சம் இது. மற்றது எல்லாமே என்னென்னா இந்திரா காந்தி அதுவே கொஞ்சம் இது தானே. ஏர்போர்ட்டில் நடந்ததை, ரயில்வே ஸ்டேஷன் நடந்ததை காட்டுறது வந்து அது தேவையில்லாத ஒரு விஷயம். ஏன்னா அது நடந்து ரெக்கார்டு இருக்குது. இப்போவும் நீங்கள் அவங்க வந்து செய்தி ஒலிபரப்பு அமைச்சராக இருக்காங்க. அந்த டைம் மதுரைக்கு அவங்க வந்ததெல்லாம் சொல்கிறாங்க. மதுரைக்கு வரும்போது மாணவர்கள் வந்து அவங்கள நேராக வந்து வந்துடுறாங்க கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன். இது வந்து கொஞ்சம் சினிமாட்டிக்காக இருக்குது. இதில் நிறைய சொல்லலாம். அது சினிமாங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்க. அதில் எந்த மாற்றம் இந்த திரைக்கதையில் எந்த ஓட்டையெல்லாம் இல்லை. அது நடந்ததை 1963 தொடங்கி 68 இல்லை, சில 68 காட்சிகளை கொஞ்சம் முன்னாடி வச்சுருக்காங்க. எல்லாமே தொடர்ந்து நடக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஒருவேளை இப்போல்லாம் வந்து டேட்டு டைம் மாதிரி போடுறாங்க. அதை போட்டிருந்தாங்கன்னா இந்த கேள்விக்கு இப்போ நம்ம பேசுகிறதுல இந்த அது என்னது இதெல்லாம் குற்றஞ்சாட்டு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக இது 1968 ஜனவரி 23 சட்டசபையில் பேசுகிறார். அப்படியே ஒரு சின்ன டேட் போட்டிருந்தாங்கன்னா ரொம்ப இந்த ஜென்ரேஷனுக்கு யூஸாக இருக்கும். அவங்க தேட வேண்டியில்லை, தேடி பார்க்க வேண்டியில்லை. அண்ணாவை பற்றி இப்போ திடீர்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஓரளவுக்கு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. மொழிப்போர்னா என்னன்னே தெரியாத ஒரு தலைமுறைக்கு அந்த மொழிப்போரை அறிமுகப்படுத்தி இருக்கிறது ரொம்ப சரியா பண்ணிருக்காங்க. இனிமே வந்து மொழிப்போர்னா என்னன்னு தேடணும். நம்ம தேடி அதுல எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கு, உண்மைத்தன்மைன்னு இந்த படத்தை ஆராயறதை விட அந்த மொழிப்போர்ல என்னெல்லாம் நடந்துச்சு, யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்றத ஒவ்வொருத்தரும் தேடி தெரிஞ்சுக்கும் போதுதான் நம்முடைய மொழியின் மீதான பற்று இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க இந்த இடத்துல நீங்க இந்த மொழிப்போர் தொடர்பான ஆய்வுகளில் ஈடுபடும் போது உங்களை ரொம்பவும் பாதிச்ச ஒரு சம்பவம்னா எதை சொல்லுவீங்க? ஊருக்கு நிறைய இருக்கு. என்னன்னா ஒரே லைன்ல சொல்ல போனால், போராடுறது என்னுடைய தாய்மொழிக்காகன்னு அடிபட்டு நிறைய பேர் கல்வி இழந்திருக்கிறாங்க, சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க, டெர்மினேட் பண்ணப்பட்டிருக்காங்க. சில டாக்டர்ஸ், டொமினிக் அப்படின்னு ஒரு டாக்டரு ஸ்டான்லியிலேருந்து நீக்கப்பட்டு அண்ணா ஆட்சிக்கு வந்த பிறகு தான் அவர் திரும்ப படிக்கிறார். அந்த இடைப்பட்ட காலம் இருக்குல்ல, அது எவ்வளோ பெரிய கொடுமை. ஒரு டாக்டரு 64 டாக்டர் படிக்கிறவர் இடையில இடைநீக்கப்பட்டு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் சுமார் இருக்குல்ல, அது இருக்குது. அதே போல் நிறைய மாணவர்கள் உண்மையாலுமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதை வந்து அப்புறம் பின்னால் வந்து அண்ணா வந்து சரி பண்ணியிருக்காரு. திரும்ப ரீஜாயின் பண்ணுறது, பக்தவச்சலத்தில் போய் பசங்க சண்டை பிடிச்சி சேர்ந்துருக்காங்க. லெட்ரு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பசங்க முன்னாடியே காலேஜுக்கு ஃபோன் பண்ண வராங்க சிஎம் இருக்கும்போது. இப்போ நாங்கள் வந்து கேஸெல்லாம் வாபஸ் வாங்கிட்டோம், நீங்கள் ஏன் படிக்க விடாமல் இருக்கீங்க? தண்டனை முடிந்துடுச்சு. அவங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய தண்டனை 1 வாரமோ 4 நாட்கள் சிறை, 15 நாள் சிறையில் இருந்துட்டாங்க. நாங்களே அந்த இதை வாபஸ் வாங்கின பிறகு நீங்கள் ஏன் அவங்க மேலே வன்மமாக இருக்கீங்க? இன்ஸ்டியூஷன் இதில் வந்து மதுரை தியாகராஜா காலேஜ் நிறைய இடைநீக்கப்பட்டவங்க. அதுக்கு அடுத்தது புதுக்கோட்டையில் இருக்கிற புலவர் கல்லூரி, அதில் இடைநீக்கப்பட்டவங்க. இது எல்லா இடைநீக்கப்பட்டதெல்லாம் நிறைய இன்ஸ்டியூஷனில் கூப்பிட்டு சேர்த்துருக்காங்க. அந்த சமூக பொறுப்போடு செயல்பட்டுருக்காங்க. இது என்னென்னா, இந்த புலவர்கள் தமிழ் படித்தவங்க தான் இதை ரன் பண்ணாங்கங்கிறத சொல்லாமல் விட்டாங்க. பெண்கள் அதிகம் ஈடுபட்டதை சொல்லலை, அதை காட்சிப்படுத்தியிருக்கலாம். அதுக்கு அடுத்தது பொதுமக்கள், இதிலெல்லாம் ஏதோ மாணவர்கள் மட்டும் போராடின மாதிரி தான் இந்த திரைக்கதையில் இருக்குது. பொதுமக்கள் வந்து இயல்பு நிலையில் இல்லை. எங்கேயுமே போக்குவரத்து ஒரு குறைந்தபட்சம் 15 நாள்லாம் தடைபட்டிருக்கு. சாலைகள் வந்து பள்ளம் பறிக்கப்பட்டிருக்கு. இது எல்லா ஊர்களையும் நடந்து, இது மக்கள் எழுச்சி. அது அழகாக வந்து கோயம்புத்தூரை சார்ந்த இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு அரசு கலைக்கல்லூரியில் இருந்த கனல் மைந்தன் ஒரு பேராசிரியர், அவர் சொன்னார், இது மக்கள் அரசுக்கு எதிராக நடந்த யுத்தம், இது மக்கள் யுத்தம். அதை மாணவர் யுத்தமாக காட்டினது தான் இவங்களோட காங்கிரஸோட
அந்த இது வெற்றி. ம். ஏன்னா காங்கிரஸ் பசங்கள்லாம் காலி பசங்கன்னு சொல்ல வச்சாங்கல்ல, ம். சட்டசபையில் பதிவு பண்ணிட்டாங்க. ம். காலி பசங்க இவங்கெல்லாம் ரவுடிகள்னு. ரவுடிகள் மக்கள்லாம் போராடி இருந்தாங்க. இயல்பில் என்ன நடந்துச்சுன்னா, மக்கள் அரசுக்கு எதிரான யுத்தம் பண்ணாங்க. அது அவர் தான் அந்த வார்த்தையை பயன்படுத்தினாரு. இது ஒரு மக்கள் யுத்தம். அந்த அந்த பீரியடுங்கிறது மக்கள் அரசுக்கு எதிராக செய்த யுத்தம். மாணவர்கள் செய்ததை அளவு குறைவாக சொல்லிட்டாங்க. அதுதான் வந்து சட்டசபையில் வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் நான் உணர்ந்தேன், ஓ அது இந்த மாதிரி. ஏன்னா மக்கள் இருந்தாங்கன்னா டெல்லி பயந்துருக்கணும். இவங்க சரியான, ஆனால் இந்த படத்தில் அது சொல்லியிருக்காங்க. அது அந்த எண்ணிக்கையோ அதனுடைய வீரியத்தோ சொல்கிறதுக்கு இந்த தலைவர்கள் டெல்லியில் வந்து வேணுமே ஒரு ஃபில்டர் போட்டிருக்காங்க அப்படின்னு அந்த டைலாக்ல வச்சுருக்குறாங்க. அது அந்த அந்த விஷயத்தில் திரைக்கதையில் டைரக்டர் நல்லா வேலை பார்த்துருக்காங்க. அங்கே சின்ன சின்னதாக சொல்லிக்கிட்டே தான் வராங்க. சில விஷயங்கள் அது அவ்வளோதான், அது லிமிட்டேஷன். அந்த திரைக்கதைக்கு ஒரு திரைப்படத்துக்கான டூரேஷன் இருக்குல்ல, அது அவ்வளோதான் சொல்ல முடியும். அதை இன்னொன்று விடுபட்ட மனிதர்களை நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். மாணவர்கள் பிப்ரவரி 12ஆம் தேதி 1965 பிப்ரவரி 12ஆம் தேதி தமிழகம் தழுவிய பந்துக்கு அறிவிப்பு கொடுக்குறாங்க. நான் அந்த மாணவர்கள் ஒருத்தரை சந்தித்து கேட்குறேன், நீங்கள் சாதாரண 21 வயது பசங்க ஒரு 16 பேர், அதிகபட்சம் 50 பேர் கூடுறாங்க. இவங்க கூடுற இடங்கள்லாம் நம்ம எல்லோரும் வேறு இடம் தேடுவாங்கன்ட்டு இவங்க திருவொற்றியூரில் இருக்கிற கோயிலில் தேரடியில் கூடுறாங்க. அதுக்கடுத்து இங்கே அடையாறு பகுதியில் கூடுறாங்க. கூடும்போது அவங்களுக்கான சப்போர்ட்டர்ஸ் யாருன்னா தினத்தந்தி நிறுவனர் ஆதித்தனாரை இதில் காட்டலை. அவங்க அந்த அந்த இளைஞர்கிட்ட கேட்டேன். இப்போ அவங்களுக்கு வந்து 80 வயசு. அவங்க கேட்டப்போ, எங்களுக்கு தினத்தந்தி இருக்கும்போது எங்களுக்கு என்ன சார் கவலை, நாங்கள் 50 பேர் தேரடி வீதியில் முடிவெடுத்தது என்னென்னா, தினத்தந்தியில் என்ன தகவல் வருதோ அதன் அடிப்படையில் போராட்டத்தை நடத்துவது என்பது தமிழகம் முழுவதும் மாணவர்களுக்கு நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ணோம். அந்த 50 பேர் வெவ்வேறு இடங்களுக்கு போயிட்டு காலையில் தினத்தந்தி வாங்கி பார்ப்பாங்க. மறுநாள் காலையில் அது போராட்டம் நடக்கும். அதுக்கு ஆதித்தனார் இந்த மாணவர்களை இந்தி எதிர்ப்பு குழு கூப்பிட்டு, இந்த மாணவர்கள் வந்து எதை சொன்னாலும் செய்தியாக போட வேண்டும் அப்படிங்கிறத தன்னுடைய நிறுவனத்தில் சொல்லியிருந்தா, இன்னமும் அந்த ஆதாரமான ஆட்கள் இருக்காங்க. அதில் இந்த 1965 போராட்டம் வெற்றி பெறுவதற்கு காரணம் தினத்தந்தி. அதனுடைய மெயின். அதே போல் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் போராட்டம் மட்டுமில்லை, மற்ற அரசு கல்லூரிகளுக்கெல்லாம் செய்தியை பரப்புனது அவங்க தான். தென்மொழி பத்திரிகை ஆசிரியர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கடலூரில் வசித்ததுனால அங்கேருந்து தென்மொழி பத்திரிகையிலையும் துண்டு அறிக்கைகளை அவர் தான் வந்து அடித்து, அந்த துண்டு அறிக்கைகள் தான் தமிழகம் முழுவதும் பரப்பப்பட்டுச்சு. ஒன்று அஞ்சலில், இன்னொன்று வந்து எல்லா புகைவண்டியிலையும் அந்த துண்டு சீட்டை ஒட்டி பரப்பியிருக்காங்க. அது வந்து அக்டோபர்லேருந்து தொடங்கிடுச்சு. ஜனவரி மாதம் இந்த போராட்டம் வந்து பீக்குக்கு போனாலும் அக்டோபர் மாதத்துலேருந்து பெருஞ்சித்தனாருங்கிற ஒரு பெரிய மனிதர் தன்னுடைய, ஏன்னா தமிழ்நாட்டில் அச்சகம் தடை செய்யப்பட்டிருந்தது. எந்த துடுநர்ஸும் கண்டுபிடிச்சி அச்சகம் சீல் வைக்கப்பட்டப்போ அவர் பாண்டிச்சேரியில் பிரிண்ட் பண்ணி அதை அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்கிட்ட தஞ்சாவூர் கல்லூரி மாணவர்கிட்ட கொடுத்து அதுதான் ஸ்ப்ரெட் பண்ணி, அதில் மானம் சூடு சொரணை இருந்த மாணவர்கள் இதை படித்தோன்னா நீ போராடணும் அப்படிங்கிறதெல்லாம் அதில் ரொம்ப உரிமையில் ரொம்ப காரமாக பெருஞ்சித்தனாரால் பரப்பப்பட்டது. இந்த பெருஞ்சித்தனார் இலக்குவனார் மதுரையில் அவர் தான் வந்து தமிழ்நாட்டு இந்த 65 முதல் முறையாக அரெஸ்ட் செய்யப்பட்டு தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் உள்ளே போனவர். அவரை நேரடியாக ஃபோக்கஸ் பண்ணலை இவங்க. இந்த போரை நடத்துறதுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் பேக் போனாக இருந்தது. சிதம்பரம் பகுதியில், கடலூர் மாவட்டத்தில், பழைய தென்னார்காடு மாவட்ட பகுதிகளுக்கு முக்கியமாக பெருஞ்சித்தனார், இலக்குவனார், பேராசிரியர் இலக்குவனார் மதுரையை ஒட்டிய பகுதிகளுக்கு. ஏன்னா அவர் ஒரு ப்ரெஸ் வச்சுருந்தார். கையெடுக்க பிரதிகளை அவரே பிரிண்ட் பண்ணி பசங்கள்கிட்ட கொடுத்து அதுதான் ஸ்ப்ரெட் ஆகுது. அதே போல் கோயம்புத்தூர், இப்படி ஒவ்வொரு பகுதியிலையும் இருந்த மனிதர்கள் இருக்காங்களே,
அது அதெல்லாம் வந்து விடுபட்ட கதைகள். 60 ஆண்டுகள் இது வந்து 3வது ஜென்ரேஷன். இப்போ நானே வந்து அந்த நான் 70ல் பிறந்தவன். அதனால் எனக்கு நானே வந்து சொல்ல கேள்விப்பட்டு, நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படிக்கும்போது ராஜேந்திரன் சிலையை பார்த்து, அதன் மூலமாக சிலையை பார்த்த பிறகு தான் அதுக்கு முன்னாடி என்னுடைய 80 அல்லது 90 வரைக்கும் புத்தகங்களில் மொழிப்போர் பற்றி எதுவும் நான் படித்ததில்லை. தமிழாசிரியர்கள் மூலமாக தான் தெரிஞ்சுக்கிறோம். பல்கலைக்கழகத்தில் அந்த சிலையை மூலமாக நம்ம அடுத்தது அவேர்னஸ் ஆகிறோம். இப்போது ஒரு சிலை என்பது ஒரு இடத்துல தானே. இந்த படம் வந்து பொதுவெளிக்கு வந்துருச்சு. ஒரு பெரிய நோட்டீஸ் போடுவாங்க. இந்த படத்தை பற்றி முன்வைக்கக்கூடிய விமர்சனங்களில் முக்கியமாக பார்க்கப்படுவது, மொழிப்போர் வந்து முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் நடந்தது. தமிழின் மீது கொண்ட பற்றால் இன்னொரு மொழியை நீங்கள் திணிக்கக்கூடாது, ஆட்சி மொழியாக கொண்டு வரக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு தன்னெழுச்சி போராட்டமாக இளைஞர்கள், மாணவர்கள், ஒட்டுமொத்த மக்கள் அன்றைய தமிழ்நாட்டில் வந்து ஒரு போராட்டத்தை மேற்கொண்டாங்க. ஆனால் இந்த போராட்டத்தில் பல்வேறு மாநிலங்கள்லேருந்து பல்வேறு மொழி பேசக்கூடிய மக்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படின்றது மாதிரி இந்த படத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்ற விமர்சனம் முன்வைக்கப்படுது. அது உண்மையா? இது விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. அது இந்த படத்தோட கிளைமாக்ஸில் கல்கத்தாவிலேருந்து, வெஸ்ட் பெங்கால்லேருந்து ஒரு லேடி சப்போர்ட்டரு, கர்நாடகாவிலேருந்து, கேரளாவிலேருந்து எல்லாமே சப்போர்ட்டர். இது உண்மையாக நடந்தது தான். இது வந்து என்னென்னா, நம்ம போராட்டம் நடந்து கொண்டிருக்கிற காலகட்டத்திலே ஒரு ஆல் இண்டியா அசோசியேஷனு நம்ம சீனிவாசன், காமராஜரை தோற்கடித்த சீனிவாசன் செக்ரட்டரிகளில் ஒரு ஆளாக இருந்து, சக்கரவர்த்தின்னு ஒருத்தங்க, கௌஷ்னு ஒருத்தங்க, கல்கத்தா, பெங்களூரு, வெஸ்ட் பெங்கால், பெங்களூர், அதுக்கடுத்து மும்பை, இதை சார்ந்த பிஜி படித்த மாணவர்கள் எல்லாமே, பிஎல் படிக்கிறவங்க, அந்த மாதிரியான மாணவர்கள் சேர்ந்து ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க. அந்த அமைப்பில் வந்து கல்கத்தா போய் அண்ணா பேசுகிறார். அப்போ எம்பியாக இருக்கிறார். கல்கத்தா போய் பேசுகிறாரு. அதுக்கான ஆதாரங்கள் ரொம்ப தெளிவாக இருக்குது. அவங்க அங்கேருந்து டெலகிராம் அடித்தது, கடிதம் கொடுத்தது, யார் வரணும், நிகழ்ச்சிக்கு வரணும்னா அது இந்த மாதிரியான தொடர்ந்து கடிதம் என்னிடமே இருக்குது. என்னிடம் நான் வச்சுருக்கிறேன். அதுவும் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த அட்ரஸில் இப்போ இருக்கிற பாரிமுனையில் இருக்கிற மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டலுக்கு தந்தி வந்திருக்கு. அந்த தந்தியோட காப்பி என்கிட்ட இருக்குது. ஏன்னா அதனால தான் நான் சொல்கிறேன், எல்லா மொழிக்காரங்களும் அப்பொழுது நம்ம தமிழ் வந்து முழு மூச்சான போராட்டத்தில் இருந்தோம். அவங்க வந்து சிறு சிறு எதிர்ப்புகளை காட்டிட்டு அப்படியே விட்டுட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து அறிவிச்சாங்கல்ல, அந்தந்த மாநிலங்கள் விரும்புகிற வரைன்னு, அது அவங்களுக்கு பொருந்தி போச்சு. அந்த நன்றி கடனை அவங்க வந்து 68, 69 வரை, 70 வரைக்குமே அந்த இயக்கம் இருந்தது. அதில் சீனிவாசன் எம்எல்ஏ ஆன பிறகும் போகிறாரு. அந்த தொடர்பு, அந்த மாணவர் அமைப்பு கண்டினியூ பண்ணுறாங்க. இதில் எப்போ ஃபேட் அவுட் ஆகுதுன்னா, இவங்க எல்லாருமே ஒரு வயது ஆகும்போது அந்த அமைப்பு வந்து ஃபேட் அவுட் ஆகிடுது. இதில் சொன்ன இன்வால்மெண்ட் இருக்குல்ல, அதர் லாங்குவேஜஸ் இருந்தாங்க, அது உண்மை. அதுக்கு இது என்னென்னா, வரலாறு தெரியாதவர்கள் வந்து இப்போ இருக்கிற இந்த முகநூல் இருக்கிற இந்த சோஷியல் மீடியாவில் எல்லாத்துலேயுமே ஒரு 10 ஆண்டு கதை மட்டும் தெரிந்து கொண்டு இதில் பேசுகிறாங்க. இவங்க டார்கெட் எல்லாமே பாவம் திமுக தொடங்குச்ச மாணவர்கள் எடுத்துக்கிட்டாங்கல்ல போராட்டம். அதனால் எல்லா நகரங்களில் இப்போ நமக்கு வந்து எப்போதுமே இங்கே பிரசிடென்சி இருக்கிற மாதிரி கல்கத்தாவில் பிரசிடென்சி இருக்குது. அந்த மாணவர்கள் இதில் இன்வால்வ் ஆகுறாங்க. பெங்களூரு, ஒவ்வொரு இடத்துலையும் பிரசிடென்சி காலேஜஸ் இருக்குது. இந்த ஒரு இது இருக்குல்ல, கல்லூரி மாணவர்கள் தொடர்ந்து இயங்கினாங்க, ஆதரவு அளித்தாங்க. போராட்டத்துக்கு இங்கே ஸ்பாட்டுக்கு வரலையே வந்து அவங்கவுங்க ஊர்லேருந்து நடந்ததுக்கான நீங்கள் என்ன பண்ணணும், 1965 அந்த ஜனவரி மாத இந்தியன் எக்ஸ்பிரஸ் படிக்கணும். அதில் இருக்கும் எங்கெங்கே திருப்பதியில் நடந்திருக்கு போராட்டம், திருப்பதியில் நடந்திருக்கு, அது நம்ம திருவனந்தபுரத்தில் நடந்திருக்கு. எல்லாம் போராட்டங்கள், மாணவர் ப்ரொட்டஸ்ட்டு கேரளா, அது இருக்குது, தகவல் இருக்குது. என்னென்ன இவங்க எல்லாருமே யாரையோ ஒருத்தவங்க எதுக்கணும். இப்போ நான் திமுககாரன் இல்லை, எனக்கு இது அவங்களுக்கு நான் இதை பார்த்தவங்க உடனே முட்டு கொடுக்குறாங்க, அதெல்லாம் இல்லை. என்கிட்ட ஆதாரம் இருக்குது. என்கிட்ட அந்த அவங்க கொடுத்த தந்தி, அதுவும் அது எந்த முகவரி கிடச்சிருக்காங்கன்னா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல் கிடச்சிருக்காங்க, ரூம் நம்பர், அதுவும் என்கிட்ட இருக்குது.
அதை வாங்கின டாக்டரும் இன்னும் உயிரோடு இருக்காங்க. எனக்கு வந்து அந்த அனைத்து இது இந்திய எதிர்ப்பு குழு இருக்குல்ல, அதனுடைய லெட்டர் ஹெட்டில் எனக்கு வாழ்த்து செய்தி கொடுத்துருக்காங்க. நான் பத்திரமா வாங்கி வச்சுருக்கேன். 64 உருவாக்கப்பட்ட லெட்டர் பேடை இன்னமும் டாக்டர் ரெக்ஸ் அவர் பேர், அவர் இன்னமும் தன்னோட வீட்டில் லெட்டர் பேட் வச்சுருக்காரு. அந்த லெட்டர் பேடை பார்க்கலன்னா நீங்கள் திமுக நடத்துனதா சொல்லலாம். அவர் இந்திய எதிர்ப்பு மாணவர் அமைப்பினுடைய லெட்டர் ஹெட் வச்சுருக்காரு. அப்போ அது இல்லைன்னு வச்சுக்கோங்க, இப்போ பொதுவெளியில் பேசுகிற மாதிரியான கதையாயிரும். திமுககாரங்க இந்த விரும்பிகளுக்கு, நலன் விரும்பிகளுக்கு வரலாற்றை முழுசாக சொல்லாமல் மேலோட்டமாக சொல்கிறதுன விலை தான் அந்த கல்லெறிய தான் செய்வாங்க. ஆனால் செய்கிற வேலையை செஞ்சிட்டாங்க. அந்த விஷயத்தில் இந்த டீமுக்கு நீங்களும் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லுவீங்க. ஏன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க இந்த வீடியோ வந்த பிறகு கேட்பாங்க, சார் நீங்கள் பேசுகிறது நெட்டில் சர்ச் பண்ணேன் சார், பார்த்தேன் சார். நல்லது. இதுதான் இப்போ என்னுடைய நிறைய தகவல்கள். இந்த மொழிப்போரை பற்றி பராசக்தி இன்றைய தலைமுறைக்கு மொழிப்போரை பற்றி தெரியாதவங்களுக்கு ஒரு அறிமுகத்தை கொடுத்துருக்கு. அந்த மொழிப்போரை பற்றி இன்னும் ஆழமான தகவல்களை உங்களுடைய ஆராய்ச்சியின் அடிப்படையில் எங்களுக்கு தெரிவிச்சிங்க. மிக்க நன்றி. வணக்கம். நன்றி. இந்த மொழிப்போரை பற்றி நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்க ஏற்கனவே டிஎன்சி தமிழில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிற நிகழ்ச்சிகளுக்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. மேலும் இது போன்ற தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க எங்களுடைய யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் எங்களுடைய இணையதளமான tnctamil.com இணைஞ்சிருங்க.